உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மக்கள் அனைவருக்கும் மக்களின் வாகனங்களில் செல்லும்போது பாதுகாப்பிற்காக சமூக வலைத்தள வாயிலாக நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அந்த கோரிக்கை என்னவென்றால், நமது திருச்சி செந்தண்ணீர்புரம் மேம்பாலம் ஏதோ ஒரு காடு போல் உள்ளது. பகலில் பார்த்தாலே காடு போல் உள்ளது, இரவில் சொல்லவா வேண்டும்? ஒரு விளக்கு கூட அந்த இடத்தில் இல்லை. தற்போது சிறிது காலம் முன்னால் அந்த பாலம் பழுது பார்த்தார்கள். அப்போது 1-2 விளக்கு போட்டு இருந்தார்கள். தற்போது ஒரு விளக்கு கூட இல்லை. அந்த பாலம் ஒன்று. பால் பண்ணை பாலமும் அதே போலதான். நகரத்திற்கு மைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இரு இடமும் ஒரு விளக்கு கூட இல்லை. எத்தனையோ பெண்கள் வேலைக்கு சென்று வருவார்கள். வேலைக்கு சென்றும் வரும் பெண்கள் இருசக்கர வாகனத்தில் வருவார்கள். இருசக்கர வாகனம் ஒரு பஞ்சர் ஆகிவிட்டால், அல்லது ஒரு எரிபொருள் தீர்ந்து விட்டால், அல்லது ஏதேனும் உபகரணங்கள் பழுது ஏற்பட்டால் வாகனத்தை தள்ளி வரக்கூடும். அந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அனைவருக்குமே, முதியவராகட்டும் அனைவருக்குமே சொல்கிறேன், பாதுகாப்பு இல்லை. ஆகையால் அந்த பாலத்தில் மின்விளக்கு பொருத்துமாறு நமது தமிழக அரசிடம் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த இரு பாலத்திலும், நகரத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இரு பாலத்திலும் தயவு செய்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், விளக்கை பொருத்துங்கள். ஏதேனும் பெரிதாக விபத்து நடக்கும் முன் ஏதோ காட்டில் வரும்போல் உள்ளது, இரவு நேரத்தில் வரும்பொழுது. ஆகையால் தான் கூறுகிறேன், தயவு செய்து விளக்கை பொருத்துங்கள். என் மண் இந்த திருச்சி, என் மக்கள் என்றால் நம் மக்களின் நலனை நாமே காக்க வேண்டும். அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் காக்க வேண்டும். ஒரு விளக்கு இருக்கிறதா? இரவு நேரத்தில் சென்று அப்பகுதியை கொஞ்சம் பாருங்கள். ஒரு விளக்கு கூட இல்லை. எப்படி மக்கள் செல்வார்கள், எப்படி வருவார்கள்? ஆகையால் அந்த இடத்தில் விளக்குகளை பொருத்த வேண்டும் என்பதே திருச்சி முகமது ஈசாக் ஆகிய என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை பகிர விரும்புபவர் திருச்சி முகமது ஈசாக். நன்றி, வணக்கம்.